என் மகனே, என் மகளே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. நீதிமொழிகள் 7:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சங்கீதம் 34:1. தாய் தன் பிள்ளைகளை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். எசாயா 66:13. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். யாக்கோபு 1:26. தீயோரின் கையினின்று நான் உன்னை காப்பேன், முரடரின் பிடியினின்று உன்னை மீட்பேன். எரேமியா 15:21. அமைதி தரும் கடவுள் சாத்தானை உங்கள் காலடியில் நசுக்கி போடுவார். நம் ஆண்டவர் இயேசுவின் அருள் உங்களோடு இருப்பதாக. ரோமையர் 16:20. நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆதியாகமம் 26:3. நீ மனவலிமை கொள், திடம் கொள், உறுதியாயிரு, அஞ்சாதே, கலங்காதே, செயல்படு. கடவுளாகிய ஆண்டவர் உன்னோடும் இருக்கிறார். 1 குறிப்பேடு 28:20. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. மார்க்கு 5:34. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்கள் நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ரோமர் 15:13. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். யாக்கோபு 1:12. பயப்படாதே, நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உனக்கு திரும்ப கொடுப்பேன். 2 சாமுவேல் 9:7. ஒன்றானமே தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். யோவான் 17:3. முடிந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். சங்கீதம் 34:18. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். சங்கீதம் 121:5.